தூங்கும்போது லைட்டை போட்டு விட்டாங்க, டப்புனு எந்திரிச்சிடுறோம். எந்திரிச்ச உடனே நான் எண்ணம் வருது. அப்புறம் ஹார்ட் பீட் இப்படி ஓடிட்டு இருக்கு, வேகமா ஓடிட்டு இருக்குன்னு எண்ணம் வருது. இது கண்ம மலம். நான் வந்தது ஆணவ மலம். அப்புறம் மூச்சை கவனிச்சு இதய துடிப்பு இயக்கத்தை கவனிச்சா கண்ம மலம். அப்புறம் உடம்ப காப்பாத்திக்கணுங்கிற எண்ணம் வர்றது மாயை. அதுக்கப்புறம் அந்த லைட்டை போய் ஆஃப் பண்ணணும்னு செயல்ல ஏறுங்கிறது ஆசை, அறிவு, இதெல்லாம் வந்து அகங்காரம். சரி, அப்ப முதல்ல ஆன்மா அந்த விழிப்புணர்வு முதல்ல ஒன்றாவது. ஓங்காரம் வந்த உடனே ஆன்மா அப்படிங்கிற அறிவு வருது, அப்புறம் உயிருங்கிற அறிவு வருது, அப்புறம் உடம்புங்கிற அறிவு வருது, அப்புறம் தான் உலகம்ங்கிற அறிவு வரும். 4 அறிவு இருக்கு, 4 வகை. ஆன்மா, உடம்பு, உயிர், உடம்பு, அப்புறம் தான் பிரபஞ்சம்ங்கிற அறிவு. உடம்புங்கிற கான்சியஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் உலகங்கிற கான்சியஸ் வரும். இது வராது, இந்த பட்சம் மாறாது. யோகா பண்ணும்போது உலகங்கிறது மறந்து போயிடும், உடம்பு மேலேயே கான்சியஸ் இருக்கும். அப்ப அகங்கார மலம் போயிடும், வராது. அதனால பெரும்பாலான எல்லா யோகாவும் வந்து விக்கிரக வழிபாடு, இறைவனை வெளியில வழிபடுற பக்தியில அது வராது. விலகியே நிப்பாங்க, ஏன்னா அது அருந்து போயிடும். அந்த மலம், அகங்கார மலம்ங்கிறது அருந்து போயிடும். ஆனா ஆணவம், கண்மம், மாயை 3 இருக்கும். அதாவது உடம்ப சரியா பிளெக்சிபிளா வச்சுக்கணும், உடம்பு மேல அக்கறை ஜாஸ்தி வந்துடும். புறப்பொருள் மேல இருந்த அக்கறை உடம்பு மேல மாறிடும். புறப்பொருள்கள் மேல இருந்த ஆசை அது நீங்கி அந்த ஆசைகள் வந்து உடம்பு மேல தாவிடும். சரியா பிளெக்சிபிளா வச்சுக்கணும், இத்தனை சைக்கிள் வந்து சூரிய நமஸ்காரம் போட்டுறோம் டெய்லி, ஏன்னா நான் யோகா கத்துட்டு இருக்கேன் அல்லது யோகா மாஸ்டர் டெய்லி செய்யணும் இப்படின்னு மாறிடும். வெளியில இருந்த ஆசை தீராது, அது வேற உருவம் எடுத்துரும், தன் உடம்புங்கிற கான்சியஸுக்கு மாறிடும். மாறினாலும் தப்பு இல்ல, நல்லதுதான். அகங்கார மலம் போயிடுது இல்ல, அகங்காரத்துக்குள்ளே சித்தம், மனம், புத்தின்னு 3 போயிடுது. அப்போ மொத்தம் 4 மனம் ஓடி போயிடுது. 7 திரைகள்ல 4 திரை போயிடும் உங்களுக்கு. அதனால பெரும்பாலும் உண்மையா யோகா பண்றவங்க, யோகா அதுல மாஸ்டர் ஆயிட்டவங்க வந்து இல்லறத்துலயும் உலக பற்றுக்கள்லயும் பெருசா நாட்டம் செலுத்த மாட்டாங்க. அதனாலதான் ஆபரணங்கள் கூட அணிஞ்சிக்க மாட்டாங்க. அந்த உடம்புங்கிறது மேல அக்கறை வந்துடும், உலகங்கிற அக்கறை வந்து குறைஞ்சு போயிடும், உலக பொருள் மேல பற்று குறைஞ்சிடும். அடுத்து யோகா முடிச்சுட்டு அப்புறம் பிராணாயாமம் பண்ண ஆரம்பிச்சா அங்க உடம்புக்கு வேலை இல்லை, மூச்சுக்கு தான் வேலை. கவனம் முழுக்க மூச்சுலயே தான் இருக்கும். பண்ண பூரம் சரியா பண்றேன்னா, ரேசகம் சரியா பண்றேன்னா, இப்படியே போகும். மூச்சை இத்தனை செகண்ட் வாங்கணும், அத்தனை செகண்ட் வைக்கணும், விடணும், இதுலயே இருக்கும். கவனம் முழுக்க போக்கஸ் முழுக்க உடம்ப விட்டுரும். உடம்பு போக்கஸ் தாண்டி உயிருங்கிற அந்த மூச்சு போக்கஸ் ஆயிடும். மூச்சு போக்கஸ் ஆகும்போது மனம் அதோட சேர்ந்து போக்கஸ் ஆயிடும். அப்போ அங்க யோகா தாண்டி பிராணாயாமத்துக்கோ அல்லது வாசிக்கோ வரும்போது மாயைங்கிற மலம் போயிடும். அகங்காரம் முன்னாடியே போயிடுச்சு, சித்தம், மனம், புத்தி அதோட சேர்ந்து போயிடுச்சு. உலக பற்றுங்கிறது அதுலயே வந்து போயிடுச்சு, சுத்தமா போல டிட்டாச் ஆயிடுச்சு. யோகா வந்த உடனே உடம்பு மாயம் அப்படிங்கிற பற்று மட்டும் இருக்கு, அகங்காரம் போயிடுச்சு. பிராணாயாமம் வந்தா அகங்காரம் முதல்ல போயிடுச்சு, மாயா அப்படிங்கிற பற்றும் போயிடும். உடம்பு மேல பற்று போயிடும். உடம்பு இழைச்சிட்டே போனாலும் கவலைப்பட மாட்டாங்க. இந்த மாதிரி விளைச்சிட்டே போறோமே, முன்ன மாதிரி வெளியில போய் அந்த வேலை செய்ய முடியும், இந்த வேலை செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. பிராணாயாமம் பண்ண முடியலன்னா வருத்தம் வரும். ஏன்னா இப்ப ஆசை முழுக்க எது மேல இருக்கு, மூச்சு மேல. யோகா மாஸ்டருக்கு போய் அவன மாதிரி பணம் சம்பாதிக்க முடியல, இவன மாதிரி சம்பாதிக்க முடியலையே, செல்வாக்கு தேட முடியல, அந்த கவலை அவனுக்கு இருக்காது. ஆனா உடம்பு பிளெக்சிபிளா ஆகல, ஆசனை செய்ய முடியலன்னா அப்ப துக்கம். ஏன்னா அங்க பற்று முழுக்க எங்க இருக்குது, உடம்பு சரீரத்து மேல. அதனால மாயை மலம் பேர் இருக்கு அவனுக்கு அந்த பற்று. ஆனா சம்சாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா காசு பணம் சேர்க்கலன்னா அவனுக்கு துக்கம். ஏன்னா அவனுக்கு பற்று வந்து உலகத்துல இருக்கு, அகங்காரத்துல இருக்கு.
யோகா மாஸ்டருக்கு உடம்பு பற்று இருக்கும். இவனுக்கு பிராணாயாமம் பண்ணக்கூடிய யோகிக்கு வந்து மூச்சு மேல இருக்கும். மூச்சு மேல பட்டு இருக்கனால மூச்சு சரியா பிடிக்க முடியல, கும்பகம் பண்ண முடியல அப்படின்னா, இல்ல சரியா பிராணாயாமம் பண்ண முடியல, அப்போ அவனுக்கு துக்கம் வரும். ஏன்னா அவனுடைய பற்று எங்க இருக்கு? கர்ம மலத்துல இருக்கு. மூச்சு மனம் அதுலயே அடங்கிடும். இப்ப யோகா வந்து அகங்கார மலத்தை நீக்கிறதுக்கு பயன்படும். யோகா யோகமும் ஆசனங்களும் அகங்கார மலத்தை நீக்கி பற்ற வந்து உடம்பு மேல திருப்பி விட்டுரும். ஒழிக்காது, உடம்பு மேல திருப்பி விட்டுரும். பற்ற மனுஷனால இல்ல, யாராலையும் ஒழிக்க முடியாது. தன்னால் இருக்கிற பற்ற இறை பற்ற மாத்திக்கலாம். உலகத்து மேல இருக்கிற பற்ற உடம்பு மேல இருக்கிற பற்ற மாத்திக்கலாம். இப்படி இந்த வாசிக்க பிராணாயாமத்துக்கு வந்தா இந்த உடம்பு மேல இருந்த அந்த மாய மலம்ங்கிற பற்றும் உயிர் மேல தாவிடும் மொத்தமா. உடம்பு பத்தி அக்கறை வராது. பிராணாயாமம் பண்ண முடியலன்னா அப்ப அவனுக்கு கஷ்டம் வரும். ஏன்டா பண்ண முடியல அப்படின்னு சொல்லி. உடம்பு உழைக்க முடியல, வேலை வெட்டி செய்ய முடியல, அதெல்லாம் பத்தி அவனுக்கு கவலை இருக்காது. இழைச்சு போச்சா, கருத்து போச்சா, அதெல்லாம் அவளுக்கு. மூச்சு அடக்க முடியல அப்படின்னா அப்ப அவனுக்கு துக்கம் வரும். என்ன அவனுக்கு இருக்குதுன்னா கர்ம மலத்துல. இப்படி மாய மலத்தை உடைக்கிறதுக்கு எது பயன்படும்னா பிராணாயாமம். யோகா பயன்படாது. யோகா அந்த அதோட நின்றுச்சு. யோகா அதோட நின்றுச்சு. அகங்காரத்தை நீக்கிறதோட யோகா முடிஞ்சது. அவ்வளவுதான். 4ஆம் கிளாஸ் டீச்சர் 5ஆம் கிளாஸ்க்கு வர்றது இல்ல. பிராணாயாமமும் மாய மலத்தை ஒழிச்சு கர்ம மலத்துல பதிவு வச்சிருக்கு நல்லா. இந்த கர்ம மலத்தை யாரு ஒழிப்பாங்க அப்படின்னா உயிர் இயங்கிட்டே இருக்கும். இயங்கிட்டே இருக்கிறது உயிரோட இயல்பு. மூச்சை வந்து அவனுக்கு உள்ள நிறுத்தணும், ஓட்டணும், விருப்பப்படி ஓட்டிக்கணும். அந்த மாதிரி இருக்கும் அவனுக்கு ஆசை. இந்த ஆசையும் விட்டு போறோம்னா அப்புறம் தியானம் ஜபத்துக்கு வரணும். மந்திர ஜபம் தியானம் அப்படின்னு வரும்போது அந்த மூச்சினுடைய இயக்கமும் மெல்ல அடங்கிடும். எப்படி பிராணாயாமத்துக்கு வரும்போது உடம்பு அடங்கிடுது இல்ல, சரிய கிரியை யோகம் ஞானம் இதுல அஷ்டாங்க யோகத்துல வருது இல்ல. அது என்னது? ஆசனம் பிராணாயாமம், பிராணாயாமம், அப்புறம் தாரணை. தாரணை வரும்போது உடம்பு அசையாம நின்னுடுது இல்ல. நியாயமா தாரணை வந்து இதுலயே வந்துடும். தாரணை ஆசனத்துக்கு அப்புறமே துவங்கிடும். பிராணாயாமம் பண்ணணும்னா குறிப்பிட்ட இயக்கம் மட்டும்தான் உடம்புக்கு இருக்கும். கைகளுக்கு மட்டும்தான் இயக்கம், உடம்புக்கு இயக்கம் கிடையாது. மூச்சை உள்ள வாங்குறது வெளியே வர்றது இது மட்டும்தான் அங்க இயக்கம். கைக்கு வேற இயக்கம் இருக்காது. அங்கேயே தாரணை ஸ்டார்ட் ஆயிடும். அஷ்டாங்க யோகமும் இந்த மலங்கள் ஒழிக்கிறதும் 7 திரைகளை ஒழிக்கிறதும் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு தொடர்பு பட்டது, தனித்தனி இல்ல. இப்ப இந்த பிராணாயாமத்துக்கு வந்தா மாய மலம் போயிடும். அதாவது ஆசனம் பண்ண முடியாது, அவ்வளவுதான். பிராணாயாமம் வாசின்னு உள்ள இறங்கிட்டு ஆசனம் பண்ண முடியாது. அந்த அதுல ஈர்ப்பும் வராது. ஏன்னா இந்த சுகத்தை அனுபவிச்சிருச்சு. மாய மலம் உடம்பு மேல இருந்த பற்று நீங்கினதுக்கு அப்புறம் அந்த கர்ம மலம் மட்டும் இருக்கு. 2 மலம் தான் இருக்கு. ஆணவம் கர்மம் 2 தான் இருக்கு. இப்ப சுமை குறைஞ்சு போயிடும். இந்த சுகத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கீழே இறங்காது. இப்படி பிராணாயாமம் பண்ணி பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல வந்து அது தாரணா கொண்டு போயிடும். தாரணா தியானத்துக்கு கொண்டு போயிடும். தாரணா பிராணாயாமத்துல தொடங்கிடும். ஏன்னா ஒரு கைகளுக்கு மட்டும்தானே வேலை. இப்ப ரொம்ப குறைஞ்சது எங்கே தாரணா துவங்கிடும். ரொம்ப நாள் நேரம் போனதுக்கு அப்புறம் அந்த பிராணாயாமம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லயம் வருது இல்லையா. கண்டிப்பா இதெல்லாம் திறக்க முடியல. தாரணாக்கு அதுவா கொண்டு போயிடுது. இது முழுமையான தாரணா. பிராணாயாமம் பண்ணும்போது தாரணா துவங்கிடுது. பண்ணி முடிக்கும் போது அது முழுமையான தாரணா கொண்டு வந்துடுது. ஹார்ட் பீட்டு மூச்சு எல்லாம் வந்து மெதுவா ஆயிடுது. அது இஷ்டத்துக்கு ஓடிட்டு இருந்தது மெதுவா நிதானம் ஆகி குழுக்கள் அடங்கிடுது. இது அடங்கின உடனே இந்த கண்ம மலமும் போயிடும். கண்ம மலம் வந்து மூச்சு அதிகமா இயங்க இயங்க கண்ம மலம் ஜாஸ்தி ஆகும். கர்மா நிறைய செய்யணும், வேலை செய்யணும், மலை ஏறணும். சிலரெல்லாம் ஹைக்கிங் அடிக்டாவே இருப்பாங்க. இது வந்து கர்ம மலத்தினுடைய இயல்பு. யோகிகளுக்கு ஆசனம் பண்ணக்கூடிய யோகாசனால ரொம்ப ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு மாயமலம் ஜாஸ்தியா இருக்கும்.
பிராணாயாமம் பண்ணக்கூடியவங்களுக்கு கர்ம மலம் ஜாஸ்தியா இருக்கும். மூச்சு வந்து அவங்க இஷ்டத்துக்கு போய் ஓட்டணும். இது தாரணாக்கு போனதுக்கு அப்புறம், தியானத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்த கர்ம மலமும் ஒடுங்கிடும். தியானம் எதுக்கு பயன்படும்னா ஆசனா, பிராணாயாமம், அப்புறம் தியானம் வருது. தாரணையும் தாரணம். எதுக்கு இதை வச்சாங்க, இந்த வரிசை எதுக்கு வச்சாங்கன்னா ஆசனாஸ் அகங்கார மலத்தை உடைச்சிரும், பிராணாயாமம் மாயமலத்தை உடைச்சிரும். தாரணாவும் தியானமும், தாரணா வந்து தியானத்துடைய துவக்கம், அது கர்ம மலத்தை உடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த சுகத்தை அனுபவிக்க பிராணாயாமம் பண்ண முடியாது. ஆத்ம சாதகம்ங்கிறது அதுதான். தியானம்ங்கிறது ஆத்ம சாதகம், ஆத்ம விசாரம் வச்சுக்கலாம். இந்த ஆத்ம சாதகம்னா ஆன்மா ஆணவ மலத்தை மட்டுமே ஆராயக்கூடிய அறிவு. அதான் நேற்று பார்த்தோம்ல, ஒரு ஃபீல்டு இருக்குல்ல, இந்த கர்ம மலம்ங்கிற ஃபீல்டுக்குள்ள வைத்தியம் அது இது எல்லாமே. இந்த ஆணவ மலத்தை ஆராயக்கூடிய அந்த ஃபீல்டுக்குள்ள வந்து ஆத்ம ஞானம், ஆத்ம விசாரம், ஆத்ம சாதகம் இது எல்லாமே வந்துடும் அதுக்குள்ள. அதாவது பசு ஞானம் இதெல்லாம் அதுக்குள்ள வரும். ஆன்மாவோட இயல்பு அதெல்லாம். இப்படி தியானத்துக்குள்ள பூந்ததுக்கு அப்புறம் கர்ம மலம் போயிடும், ஆணவ மலம் மட்டும்தான் எஞ்சி இருக்கும். இவங்க இந்த மாதிரி ஆத்ம சாதத்துக்குள்ள தியானத்தை நல்லா பழகினவங்க அதுக்குள்ள கொஞ்ச நாள் பயணம் பண்ணுவாங்க, திருப்பி பிராணாயாமத்துக்கு வரவிடாது. எப்படி பிராணாயாமம் பண்ணி அந்த லயத்தை அனுபவிச்சு அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டா திரும்ப ஆசனாசது பண்ண விடாது. ரெண்டாவது பிராணாயாமம் வந்து மூச்சு உடம்ப உருக்கிடும், பண்ண முடியாது, தேவைப்படாது. மேல போயிட்டா கீழே இறங்காது, கெடாது. இந்த மாதிரி அஷ்டாங்க யோகத்துல வச்ச நிலைகள் எல்லாமே வந்து காரணமா தான். அதுக்கு சம்பந்தம் இருக்கு, இந்த மலங்களை ஒழிக்கிறதுக்கும் தொடர்பு இருக்கு. அடுத்து தியானத்துக்கு அப்புறம் சமாதி தானே சாமி? அப்ப மட்டும்தான் ஆணவ மலம் ஒழியும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒழியவே. இது வரைக்கும் புரியுதா? ஓகே சாமி. ஏன்னா தியானம் வரைக்கும் நமக்கு அனுபவத்துல இதுல இருக்குல்ல எல்லாத்தையும் ஏதோ ஒரு இத்தனை வருஷத்துல அனுபவம் இருக்கு, அப்ப இதெல்லாம் புரியும். ஆனா ஆணவ மலம் புரியாது. ஏன்னா அதை தாண்டாத்தான் அது என்னங்கிறது தெரியும். உடம்பு மேல யோகா டீச்சர்ஸுக்கு வந்து யோகா மாஸ்டருக்கு இல்ல யோகா மேல ரொம்ப ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு தனக்கு மாய மலம் இருக்குதுங்கிறது தெரியாது. அதை தாண்டாத்தானே தெரியும். மூச்சு அப்படின்னு பிராணாயாமத்துக்கு வந்தா தான் கர்ம மலம் ஒட்டி கர்ம மலத்துல போக்கஸ் ஆகி மாய மலம் நீங்கும் போதுதான் நமக்கு இது இருந்ததுங்கிறது தெரிய வரும். எப்படி ஒரு யோகிக்கு ஆசனாஸ் பண்ணக்கூடிய ஒரு யோகிக்கு அகங்கார மலம் இருக்கு, அதாவது உலகப்பற்றுங்கிறத நமக்கு நீங்கிருச்சு அப்படிங்கறது நமக்கு தெளிவா தெரியும். கண்டிப்பா பொருள் இன்பா இருக்காது. மத்தவங்க மாதிரி சம்சார இதுல தேடாது, குடும்ப வாழ்க்கையில வேண்டாம், அது வந்து சுத்த ஹம்பக் அந்த மாதிரி தோணிடும். வேணாத வேலை இதெல்லாம் எதுக்கு காசு பண்ணி அவனுக்கு வந்து மேல ஒரு தேவையில்லாத ஒரு ருத்ராட்ச மாலை போடுறது கூட தொந்தரவா தெரியும். கண்டிப்பா ஏன் அவங்களால போட முடியல, அது அந்த இயல்பு கிடையாது. மத்தவனை பார்த்து காப்பி அடிக்கிறது எல்லாம் இல்ல, அது இயல்பாவே வந்துடும். அகங்கார மலம் போயிடுச்சுன்னா உலக பொருள் எதையும் தன்னோட சேர்த்துக்காது, தன் உடம்புலயே தக்க வச்சுட்டு பார்க்கும். தன் உடம்புலயே எல்லாம் இருக்கு, அதுதான் பெருசு அப்படின்னு தக்க வச்சுட்டு பார்க்கும். அது மேல பட்டு வந்தோம். அதை தாண்டி மூச்சுக்குள்ள போனா உடம்பையும் தக்க வச்சு பார்க்காது, மூச்சு தக்க வைக்க பார்க்கும். தியானத்துக்குள்ள போனா தியானம் ஜபம் இருக்கு இல்லையா, மந்திர ஜபம் ஒரு பைத்தியகாரத்தனம். ஏன் பைத்தியகாரத்தனம் சொல்றேன்னா அது சீரியஸான அடிக்ஷன். அது வாசி யோகம் பிராணாயாமம் எல்லாம் யோகாசனா பண்றீங்கல்ல, நிறுத்த முடியுமா? ஒரு நாள் நிறுத்தினா கில்ட்டி ஃபீலிங் வரும், ஒரு மாதிரி ஆயிடும், ஒரு மாதிரி ஏதோ இன்னைக்கு ஆப்சென்ட் ஆன மாதிரி ஆயிடும். கில்ட்டி ஃபீலிங் ஒண்ணு வரும். ஏன்னா அதுக்கு அடிக்ஷன் ஆயிடும். அந்த மலம் போற வரைக்கும் அதுக்கு அது அடிக்ஷனா தான் இருக்கும். அதை விட்டுட்டா கீழே இறங்கிட்டோம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும், ஏதோ சம்சாரி ஆயிட்டோம் அப்படின்னு தோணும். பிராணாயாமம் பண்றவனுக்கு அப்படித்தான் தோணும். நீங்க பண்ணல அப்படின்னா அது ஒரு மாதிரி பெரிய அன்ஈசியாயிடும், மைண்ட் அப்செட் ஆயிடும். இப்ப மூச்சை தொட்டு ஓட்டணும் அவனுக்கு. ஏன்னா அவனுக்கு கர்ம மலம் இருக்கு. கர்மம்னா மூச்சினுடைய இயக்கம் தான் கர்மம். மூச்சு நிறைய இருக்குன்னா கர்ம மலம் நிறைய இருக்கு.
ம். ரெண்டும் ஒரே தொடர்பு. இதை எப்படி சாமி லிங்க் பண்றீங்க நீங்க? எப்படி இதை லிங்க் பண்றீங்க? மூச்சு கர்ம பலத்தை எப்படி லிங்க் பண்றீங்க? இயங்கக்கூடியது மூச்சு. மூச்சு சாமி. இயக்கத்துல இருக்கிறது மூச்சு, அசையாம இருக்கிறது ஜடப்பொருள் மாயம். ஓகே. இல்ல சாமி, இன்னொரு சந்தேகம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இப்போ ஆசனமும் இயக்கம் தானே, உடல் இயக்கம் தானே, அது எப்படி மாயமலம் எப்படி நீங்க அதை எப்படி இது பண்றீங்க? அதை எப்படி? ஆசனத்துல மூச்சு விரயமாகுது. ஓகே சாமி. நம்ம அதை கவலைப்படுறது இல்ல. ஆமா, அதை பத்தி யோசிக்க மாட்டோம். அதே பிராணாயாமத்துல உடல் விரயமாகும், ஃபேட் கீட் எல்லாம் காலி ஆயிடும். ஓகே. கவலைப்படுறது இல்ல. ஆமா. ஏன்னா அவனுக்கு அந்த ஸ்டேஜ், அந்த மலத்துல இருந்து அவன் மேல வந்துட்டான். இதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன் குறிப்பிட்டு அந்த பேரை சொல்றீங்க? அதுக்கு இதுக்கு கர்ம மலம் சொல்லலாமே, அதுக்கு மாய மலம் சொல்லலாம், சொல்லிக்கலாம், தப்பு இல்ல. ஒரு ஃபார்மேட் இருந்தா தான் எல்லாரும் புரிஞ்சுக்கிறது. நீங்க மூச்சை கூட மாயமலம் சொல்லிக்கலாம். தப்பு இல்ல. விஷயத்தை புரிஞ்சுக்கீங்க. வார்த்தைகளை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பரிச்சயம் எழுதுறோம். கர்மா அப்படின்னா செயல். இருவினை ஒண்ணு செய்யறா, அதுக்கு ஒரு ரியாக்ஷன் உருவாகுது இல்லையா? உடம்பு எதையும் செய்யாது. மூச்சுதான் செய்ய வைக்கும். கர்மம்னா செயல். அவ்வளவுதான். அந்த எது செயல்படுறது எது அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற வாயு தான் இயங்கும். வாயு பாஞ்சாத்தான் நரம்புகளே நடக்கும். இல்ல அதையே அசையாது. பிராணம் தான் இயக்கம் உடம்பு. அதனால அந்த கர்மம்னு சொல்லிடுறோம். அந்த மூச்சு தான் கர்மத்துக்கு ஆதாரம், இந்த உடம்பு இயக்கத்துக்கு ஆதாரம். மூச்சு உடம்பு இயக்கத்துக்கு ஆதாரம். அதனால பாவம் புண்ணியங்கிற கர்மா விளையுது. அதனால அதை கர்ம மலம்னு சொல்லிட்டோம். உடம்பு ஒரே நிலையில நில்லாது. இளமையில இருக்கும், முதுமைக்கு போறோம், காணாமையும் போயிடும். இப்படி ஒரு நேரத்துல ஒரு மாதிரியும் இன்னொரு நேரத்துல வேற மாதிரியும் இருந்தா அந்த பொருளை மாயன்னு சொல்லுவோம், நிஜம்னு சொல்ல மாட்டோம். அதனால உடம்ப மாய மலம்னு சொல்லிட்டோம். ஆணவம் கண்ணும் மாயே பேர் மாத்தி மாத்தி கொடுக்கலாம். அர்த்தம் பொருந்தி வரணுங்கிறதுக்காக இது கொடுத்துருக்கு. இப்படி